இப்போ வந்து மீடியாவில் 3 முனை போட்டி 4 முனை போட்டின்னு அந்த விவாதமே பெருசாக போயிட்டுருக்கு. அதில் வந்து 4 தலைவர்களும் தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சீரியஸாக பயங்கரமாக அரசியலில் நல்லா போயிட்டுருக்காங்க. அதில் யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்டால் அதில் வேணால் ஒரு தலைவரை சொல்லலாம். அதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து சீமான் வந்து நிறையா திட்டங்கள் வச்சுருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரணும், பொலிட்டிக்கலாக ஒரு சில விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல அடுத்தபடியாக இருக்கிறது அண்ணாமலை. அவர் வந்து தலைவர் பதவியும் இழந்துட்டார். அதனால் அவரால் இனி ஒன்றும் செயல்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல சீமான் வந்து இப்போ இருக்காங்க. ஏன்னா அதை தாண்டி விஜய் இப்போ தான் வந்திருக்காரு, அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிறதுனால அவர் எதுவும் என்ன செய்வார், என்ன நிலைப்பாட்டில் இருக்காருன்றது நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. அதை தாண்டி அவர் உதயநிதி அண்ணா இருக்கார், அவரும் வந்து துணை சிஎம்மாக இருக்கார். ஆனால் பெருசாக வந்து எந்த ஒரு இதையும் அறிக்கையாவோ திட்டமாவோ இதெல்லாம் நான் வச்சுருக்கேன், இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இதுவரை ஒரு பப்ளிக்காக எதுவும் பெருசாக சொன்னதாக ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் மக்கள் அவங்க எல்லோரும் யோசித்து யார் வந்தால் நல்லா இருக்குன்றதை மக்கள் தான் தீர்வு கொண்டு வரணும். இப்போ நீங்கள் சீமான் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை கூட்டணிக்கே ஆதரவு கொடுக்கல, அவர் நான் தனித்து தான் போட்டியிடுவேன்னு சொல்கிறாரு. அதுதான் அவரோட பலம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் தானே, ஒரு ஆரோக்கியமான அரசியல். ஏன்னா இப்போ வந்து ஒரு 4 பேர் கட்சி கூட்டணியில் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் ஒவ்வொரு டிசிஷன் இருக்கும். அப்போ அந்த ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னா கூட 4 பேருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்குல்ல, அதை செய்ய முடியாது. ஆனால் இவர் வந்து நான் தனித்து நிற்கிறேன் அப்படின்றப்ப அவர் எடுக்கிற டிசிஷனை இது எடுத்தால் இது நல்லது அப்படின்னு அவர் செயல்படுத்தையில் கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். அப்படின்றப்ப அந்த ஒரு நிலைப்பாடு உண்மையிலே நல்லது, அதை வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அவர் கட்சியில இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியிலையும் எதிர்கட்சியிலையும் சேர்ந்துருக்கிறாங்க இல்லையா? இவர் கூட்டணிக்கு போகாததுனால, பதவி கிடைக்காததுனால தான் அந்த மாதிரி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து நார்மலாகவே நீங்கள் பதவி சுகத்தை அனுபவித்து பெரிய கட்சியாக இருந்த கட்சியிலேருந்து விலகி போன மக்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அது பெரிய பெரிய சீனியர் தலைவர்களே இருக்காங்க. அது வந்து பெரிய தலைவரை சொல்லணும்னா வைகோ கூட வந்து டிஎம்கேலேருந்து விலகி போனார். இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் சொல்லலாம். அதனால் அதெல்லாம் இயல்பாக நடக்கிறது. இவர் ஒரு கொள்கை பிடிப்போடு போயிட்டுருக்காருன்னா அவர் என்ன செய்யணும் ஏதுன்றது அவர் ஒரு நிலைப்பாட்டில் போயிட்டுருக்காரு. அதுக்கு பின்னாடி நிற்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இப்போ சீமான் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கூட பேசுகிறாரு, ஆடு கூட பேசுகிறாரு, மாட்டுக்கு கோழிக்கெல்லாம் வந்து கூட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் அவரை ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் தானே. இங்கே உயிரினங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் தேவைப்படுதில்ல. ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லா உயிரினமும் ஒன்றை சார்ந்து ஒன்று தான் இருந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கு பூமியில். அப்படின்றப்ப எல்லா உயிரினமும் வாழ்ந்தால் மட்டும்தான் எல்லாருமே இங்கே வாழவே முடியும். இப்போது சிங்கத்துக்கு இரையாகிறது என்ன, இன்னொரு மானோ இல்லை மாடோ ஏதோ ஒன்று தானே இரையாகுது. அது மாதிரி நமக்கு வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி மனிதர்களுக்கு வந்து ஒரு இறைச்சி தேவைப்படுதில்ல. அது மாதிரி ஒரு உயிரினத்தை சார்ந்து தான் இன்னொரு உயிரினம் வந்து வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கப்போ எல்லா உயிரினங்களுக்கும் இங்கே அரசியல் தேவைப்படுது. அந்த அரசியல் அவர் பேசுகிறதுன்றப்போ வரவேற்க வேணும். இப்போ போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து டிஎம்கே எடுத்து பயங்கரமாக டிவிலலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிஎம்கேவோட சேர்ந்துட்டாரு. அதை பற்றி உங்களோட கருத்து? கண்டிப்பாக இந்த மாதிரியாக தான் அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து அந்த மாதிரியான அரசியல் விழிப்புணர்வுலாம் இப்போ ஏற்பட்டுச்சு மக்கள்கிட்ட. ஏன்னா வந்து நான் வரையிலே இந்த மாதிரி ஒரு அடிப்படை அரசியலே மாற்றம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. பேசிக்காக வர்ற எல்லா தலைவரும் அப்படி தான் வராங்க. இப்போ அண்ணன் விஜய் கூட அப்படி தான் வந்திருக்காரு. உண்மையிலே பாராட்டணும், அப்படி நடந்தால் சந்தோஷம். ஆனால் இதை விட ஆக்ரோஷமாக வந்தவர் தான் ஐயா கமலஹாசன் அவர்கள். ஆனால் இப்போ ஒரே ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போய் எம்பி சீட்டு கிடச்சிருச்சு, நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒதுங்கிட்டார். இந்த மாதிரியான அரசியல் வந்து இங்கே இனிமேல் எடுபடாது. ஒருவேளை 2026 எலெக்ஷன் டிவிகே விஜய் அவர்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா அவரும் கமலஹாசன் மாதிரியே டிஎம்கேல இல்லை ஏடிஎம்கேல தஞ்சடைவார்னு எதிர்பார்க்கலாம். அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காருன்றது ஒரு அரசியலில் வந்து எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நடக்கையில் தான் அவர் சொல்லுவார், அவர் பேசுவார். அதுக்கு அப்புறம் தான் ஃபர்தராக என்ன மூளை இருக்காருன்றது தெரியும். மேபி அவர் அப்படி இருந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சினிமாவிலேருந்து டக்குன்னு குதிச்சிருக்காங்க. ஸோ என்ன நிலைப்பாடு எடுக்கணும் என்னன்றது அவங்களுக்கு உறுதியாக தெரியாது. கட்சி தொடங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வாங்க, நாங்கள் ஆட்சியில் பங்கு தரோம், எல்லாத்துலேயும் பங்கு தரோம்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு விஜய். ஒருவேளை அப்போ பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மேபி அவர் தான் கூப்பிட்றாரே தவிர அவர் கூட யாரும் இன்னும் சேர்றதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா இவரே தெளிவான ஒரு நிலைப்பாட்டை சொல்லலை. அப்படின்றப்போ அவர் கூட நம்ம எப்படி போய் மிங்கிலாகிறது அப்படின்றதுல வந்து பழந்தன்னு கொட்ட போட்ட அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் கூட்டணிக்கு போயிட மாட்டாங்க. இன்னும் தெளிவான ஒரு நிலைப்பாட்டை விஜய் சார் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். யார் நீ? பயோடேட்டா எது கேக்குறீங்க மிஸ்டர்? நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.